அவள் தானே எங்கள் புன்னகை. சார் என்ன சார் ஹோட்டல் இவ்வளவு பெருசா இருக்கு? ஏன் விலைக்கு வாங்க போறியா? சாத்திட்டு நில்லு. என்ன ஏன் ஹோட்டல் ரொம்ப இதா இருக்கா? ஐயோ சார், நான் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஹோட்டல்லாம் பார்த்ததே இல்லைங்க. சாப்பிடுறது காயலாங்கடைக்கு போற மாதிரி 2 இட்லி பிச்சு போடுறது போயிட்டு வருவேன். ஆனா மாதிரி இப்படி ஒரு ஹோட்டல் இன்னைக்கு தான் சார் பாக்குறேன். ஹோட்டலை பார்த்துருக்க மாட்டான், அதனாலதான் அப்படி சொல்றான். சரி ஓகே, பாதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்களாம் இப்போ தானே வந்தீங்க, உங்களுக்கும் ரூம் புக் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் அந்தந்த ரூம்குள்ள போய் கரெக்டா இருங்க. எல்லாரும் ஒரே ஃப்ளோர்ல தான் இருக்கோம், ஓகேவா? யாருக்கும் ஃப்ளோர் மாத்தி தரல. எல்லாருமே ஆப்போசிட் ரூம்ல இருக்க மாதிரி தான் புக் பண்ணிருக்கேன். சார் ஹீட்டர் வசதி எல்லாம் இருக்கா? என்னால மூடிட்டே இருக்க முடியாதா? நீ வாய் மூடி பேசாம இருடா, வந்துட்டான். எல்லா வசதியுமே இருக்கு, ஓகேவா? அப்புறம் ஒரு ரூமுக்கு 2 பேருங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். இல்ல எங்களுக்கு 2 பேர் தங்குறது ஒரு மாதிரி இருக்கு, நாங்கெல்லாம் ஒன்னாதான் தங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, தங்கிக்கோங்க. இல்ல எங்களுக்கு அப்படியே இல்ல கம்ஃபர்டபுளா 2 பேர் தான் வேணும்னாலும் ரூம் அவைலபிளா தான் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து மொத்தம் 30 ரூம் புக் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஒரே ஃப்ளோர்ல தான் வருவோம், ஓகேவா? ஃப்ளோர் நம்பர் வந்து 6. மணி சார் கைடு கூட ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மாதவா, நான் சொன்னது ஞாபகத்துல இருக்குல்ல? இருக்குண்ணா. சரி ஓகே, காவிய பிரபா மாதவா, அப்புறம் ஆரஞ்சு மண்டையா. டே உன் பேர் என்னடா? சார் என்ன சார் நீங்க ஆரஞ்சு மண்டைங்கிறீங்க? சார் எனக்கு பேர் வச்சிருப்பாங்க சார், ஆனா எங்க வச்சிருப்பாங்க சார் தெரியல. எல்லாரும் ஆரஞ்சு மண்டை தானே கூப்பிடுறாங்க, அப்ப எனக்கும் அப்படித்தானே வரும். சரி ஓகே, நீங்க எல்லாம் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு ஓகே தானடா? சார் ஜாலியா ஜிம்கானா சார், எங்களுக்குலாம் ஓகேங்க சார். அண்ணா இல்ல, 2 பேரே தங்குறோம், ரூம் கம்ஃபர்டபுளா இல்லைண்ணா. நான் சொல்றேன்னா அதுல அர்த்தம் இருக்கு, ஓகேவா? நீங்க 4 பேர் ஒரே ரூம்ல தங்கிக்கோங்க. அப்புறம் அனிதா, நீ நித்யா கூட தங்கிக்கிறியா? ஆமா, நான் அவ கூட தான் தங்கணும். பின்ன உங்க கூட வந்து தங்குவாங்க? மேம் நீங்க சார் கூட தானங்க மேம் தங்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஸ்ரேயா வந்திருக்கால, அப்புறம் இன்னும் 2-3 கேர்ள்ஸ் வந்திருக்காங்கல்ல, நாங்களாம் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறோம். நீ மாமா கூட தங்க. ஏய் என்ன இது காலேஜ் டூரு, என்ன நினைச்சிட்டு இருக்க? காலேஜ் டூரா இருந்தா என்ன, அவர் உன் ஹஸ்பண்ட், நீ அவர் கூட தங்க. இப்பதாண்டி நித்யா வாழ்க்கையில உருப்படியா முடிவு எடுத்திருக்க. மாமா அக்கா உங்க கூட வருவா. இல்லம்மா நித்யா, அனிதா உங்க கூட இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 சார் வந்திருக்காங்களா, நாங்களும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறோம். மாமா நான் என்ன சின்ன குழந்தையா மாமா? என்னை எதுக்கு சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றீங்க? எனக்கு என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட்? ஒன்றும் ஆகலைல்ல, நான் தைரியமாக தான் இருப்பேன், அதில் ஒன்றும் வேணாம். என்னை யாராவது என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிற மாதிரி இருந்தா என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நானே என்ன சைல்டிஷாக ஃபீல் பண்ணுறேன் மாமா. ப்ளீஸ், எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. அக்கா உங்க கூட இருக்கட்டும். அதெல்லாம் இல்லை, நான் உங்க கூட தான் தூங்குவேன், அதெல்லாம் முடியாது. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? 4-5 கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம்ல? உனக்கு ஆப்போசிட் ரூம் தான் நம்ம ரூம், ஓகேவா? பக்கத்துலேயே நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன மாமா கவலை? நீங்கள் அக்கா கூட இருங்க. அதெல்லாம் முடியாது, இல்லைன்னா எனக்கு தனியாக ரூம் போடுங்க. அவர் கூட என்னால தங்க முடியாது, அவர் அந்த சாருங்க கூட தங்கட்டும். என்ன அனிதா மேம் இப்படி இருக்கீங்க? ஒரு கரஸ்பாண்டன்ட் கூட தங்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? மாதவா, இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு இவ்வளவு திமிர ஆகாது என்ன? நீ இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காம எவன் எப்படி எப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். நீங்க வாழுங்க. நீ இங்க பாருங்க மாதவா, நான் காலேஜ் டூருக்கு தான் வந்தேன். உங்க அண்ணன் தேவையில்லாம ஏன்னா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. மேம் இதெல்லாம் என்ஜாய் பண்ற வயசுங்க மேம். இப்ப என்ஜாய் பண்ணலினா வேற இப்ப பார்ட்டி எடுத்ததுக்கு அப்புறம் என்ஜாய் பண்றதுங்களா? கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? தனி ரூம் போடுங்க, என்னால அவர் கூட தங்க முடியாது. மொத்தமே 30 ரூம் தான், ஏற்கனவே 27 ரூம் புக் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 3 ரூம் தான். அதுல அவங்க, அப்புறம் நம்ம, அப்புறம் இவங்க. அதெல்லாம் முடியாது, நான் தனியா தான் தங்குவேன். அக்கா ஏக்கா அப்படி பண்ற? அவர் கூட போ, நான் போறேன், எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். மாதவா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? லக்கேஜ் மட்டும் ரூம்ல வைக்க முடியுமா? நான் எடுத்துட்டு வரேன், நீ போ. வரேன் மாமா. சரிடா, பாத்து போ. பொல்லாமாட்டி பொண்டாட்டி. என்ன பொண்டாட்டி? ஒரு மாதிரி பேசிட்டா நாங்க பயந்துருவோமா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒருவேளை டூருக்கு வர மாதிரி இருந்தா என் கூட ரூம்ல தான் தங்கணும்னு சொன்னா இல்லையா? இங்க பாருங்க, இதுல ஜெயிஸ்டோன்ல ஓவரா பண்ணிக்க வேணாம் என்ன? வேற வழி இல்லாம தங்குற, மத்தபடி வேற ஒண்ணு கிடையாது. ஓகே? அப்படியா? சரி வா போலாம்.
டேய் மச்சான், என்ன எல்லாமே நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துட்டு இருக்கு போல. நடக்கணும்ல, நடந்துதானே ஆகணும். சி, வாய் மூடு. ஆமா, நடந்துதானே ஆகணும். நடக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா இது கடைசி வரைக்கும் கரெக்டா மெயின்டைன் ஆகணும்டா. ஹ, அதெல்லாம் நீ எதை பத்தி கவலைப்படாத. இவ்வளவு தூரம் அவளை இங்க வர வச்ச எனக்கு நான் நினைச்சதை நடத்த முடியாதா? டேய், இதை நான் நினைச்சதையும் தாண்டி இது என் அக்கா நினைச்சது. என்ன, என் அக்கா நினைச்சு ஒரு விஷயத்த நான் பண்ணாம இருந்துருவேனா? ஏன்னா இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் அக்கா. இவனை லவ் பண்றதெல்லாம் ஒரு சைடு ஓகே தான். ஆனா என் லவ் அக்செப்ட் பண்ணல. ஆனா என் அக்காவுக்கும் இதுல ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா கண்டிப்பா இதை நான் செய்வேன். டேய், நான் கேள்விப்பட்டேனே உன் அக்காவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு. ஏன்டா அதை பத்தி பேசுற? விடு, அதுதான் முடிஞ்சு போச்சுல்ல. இனியாவது என் அக்கா சந்தோஷமா இருக்கணும். அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் நான் கொடுக்கணும். அதுக்கு நான் இதை செய்யறதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுச்சு. என்னமோ நீ நினைச்சது நடந்தா சரிதான். அவ யார்கிட்ட மோதி இருந்தாலும் இந்த அளவுக்கு அவ ஃபீல் பண்ணிருக்க மாட்டா. அவ மோதினதே வேற, அவ குடும்பமும் மோதினது வேற. இதுல மொத்தமா பலிகேடு ஆக போறது அவ மாமாவோட குடும்பம் தான். ஆகட்டும், எனக்கு அதுதான் வேணும். அப்படியே காலேஜ்லயே படிக்காதது மாதிரியே ஓவரா சீன் போட்டு எடுத்து வச்சு படிச்சுட்டே இருப்பாரு. இந்த உலகத்துல இவர் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. சோ நல்லா வந்து மாட்டிக்கிட்டா அனிதா. கடுப்பா இருக்கு. இப்படி இருக்காரு பாரு. குளிச்சுட்டு வந்திருக்கோம், சாரிலாம் எப்படி மாத்துவாங்க, இப்படியே நின்றுட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் ஏதாவது தோணுதா என்ன? ஆளை பாரு, சும்மா பெருமைக்கு சொல்றது. என்ன லுக்கு? என்ன, எதுக்கு இப்படிலாம்? இப்பவே என்ன அவசரம்? இந்த 2 நாள் போகட்டும். என்ன என்ன போகட்டும்? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீ இப்படி வந்து நிக்கிற? டீகின் பேசிட்டு இருந்தீங்க, அடிச்சு மூஞ்ச கலப்பிடுவேன். ஆளை பாரு, அதான் குளிச்சுட்டு வந்து நிக்கிறேன்னு தெரியுதுல. கொஞ்சமாவது வெளியே போவோம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களாம்? பண்ணு. என்னது பண்ணா? சாரிக்கு அந்த நினைப்பு வேறையோ? வெளியே போங்க, நான் சாரி மாத்தணும், சுடிதார் போடணும். போட என்னமோ நீ நான் போட வேணாம்னு சொல்லி உன் ட்ரெஸ் புடிங்கி வச்சுட்டு நான் நின்னுட்டு இருக்க மாதிரி பேசுற. வேணாம், கோவப்படுத்தாதீங்க. என்ன, வெளியே போங்க முதல்ல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். உங்களை வச்சுட்டே பண்ணுவாங்களோ? நான் யாரும் உனக்கு? யாருன்னா எனக்கு என்ன? ரூம்ல தங்குறதோட தான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. என்ன ரூம்ல தங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. என் வீட்ல அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அவ்வளவுதான், என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். அப்படியா? அந்த போன் எடுங்க. எங்க அம்மா தான் கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எடு. என்னமோ என்னை வேலைக்கு வச்சிருக்க மாதிரி எடுக்க சொல்லிட்டு இருக்கா. உனக்கு தேவை நீ தானே வரணும். வந்து எடு. பாருங்க, நான் வர முடியாம தானே கேக்குறேன். என்னால வர முடியாது. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிறது சரியில்லை, அதனால எடுத்து கொடுங்க. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கிறது சரியில்லை? சாரி தானே கட்டி இருக்க, இல்ல எப்படி? இல்ல அது கூட இல்லாம இருக்கியா என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு வேணும்னா நீ வந்து எடு. என்னால எடுக்க முடியாது, எனக்கு கை எட்டாது. ரொம்ப பண்ணாதீங்க என்ன. நானே வந்து எடுத்துக்கிறேன். யாரும் எங்களுக்கு எடுத்து தர தேவையில்ல. ஆனா ஒண்ணு, கண்ணு வேற எங்கேயாவது போச்சு, போக்குறதுக்கு கண்ணு இல்லாம நோண்டி எடுத்துருவேன். முதல்ல வந்து ஏற்றி படி. எதுக்கு இப்படி பாக்குறீங்க? ஏன் கண்ணு? நான் அப்படிதான் பாப்பேன். நான் யாரை பார்த்தா அவங்களுக்கு என்ன? என் கண்ணு பாக்குறதுல நிறுத்த முடியாது. பாக்குற மாதிரி பார்த்தா பரவாயில்ல, ஆனா ஆளை தூக்குற மாதிரி பார்க்க கூடாது. என்ன பாக்குறது தூக்குறது? கவிதையா இருக்குமோ? இருக்கும். ஐ லைக் யுவர் கவிதை. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நான் சொன்னது கவிதைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப கவிதை எழுதுறவங்கள என்ன சொல்வீங்க? ஏய், போன் அடிச்சுட்டே இருக்கு, வந்து எடுவா. ஏன் அனிதா?
அது முதல்ல எந்திரிங்க எந்திரிங்க. என்ன பண்றீங்க? நானா விழுந்த? நீதான் விழுந்த. கால் தடுக்கி விட்டு நீதான் விழுந்த. நான் விழுந்தா நீங்களும் விழுந்துருவீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேணுனே கொண்டு வந்து கால் நீட்டி இருந்தது நீங்க தான். ஓ நாங்களா? எங்களுக்கு ஒரு வேலை இல்ல பாத்தீங்களா, நாங்க வந்து நீட்டினதுக்கு. எப்படியா நீட்டிட்டீங்கல, உங்க ஆசை நிறைவேறிச்சுல. எந்திரிங்க. அத சிரிக்காம சொல்லுடி. அது அது எந்திரிங்க முதல்ல. என்னமோ சொன்ன? ரூம்ல தங்க மட்டும்தான் நானு பர்மிஷன் கொடுப்பேன், மத்ததுல எதுவும் இல்லைன்னு. இது என்னமா? கொன்னுடுவேன். எந்திரிங்க முதல்ல. எந்திரிங்க. கரஸ்பாண்டன்ட் மாதிரி நடந்துக்கோங்க. எந்திரிங்க. எந்திரிக்கணுமா? சி போங்க. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. என்ன தெரியாம தான் அது நடந்துச்சு. அப்படி இதவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சார் அப்படி ஓவரா அப்படி கனவு லோகத்துல மிதப்பீங்க. இப்ப வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. நீ சொன்னதுக்கு அப்புறம் இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலான்னு. ஐயோ சி இம்சடா சாமி. சரி வெளிய போங்க, நான் சாரி மாத்தணும். இப்ப போறேன், அப்புறம் வந்து வச்சுக்கிறேன். கரெக்டா? போங்க முதல்ல. இதுவும் நல்லதானே இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப ஜெனினா நடந்துக்கிறீங்க. அதான் உங்ககிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் யூ புருஷா. நானும் ஓர் பெண்ணென கண்டவகத்தை நானும் உணர்ந்தேன். என்ன சாங்கு. ஸ்ரேயா ஸ்ரேயா அடியே ஸ்ரேயா, அங்க அங்க டேபிள் மேல பேட் இருக்குடி, அதை எடுத்துட்டு வா. மறந்துட்டு வந்துட்டேன்டி. ஸ்ரேயா ஸ்ரேயா. அம்மா முடியல. ஸ்ரேயா ஐயோ வெளியே போன கீழே ஆயிடுமே. முடியல. ஸ்ரேயா ஸ்ரேயா ஏ ஸ்ரேயா ஸ்ரேயா, அங்க பேட் இருக்குடி, அதை எடுத்துட்டு வா. ஸ்ரேயா அம்மா அக்கா. ஸ்ரேயா ஸ்ரேயா ஐயோ. என்ன நித்யா கத்துற மாதிரி இருக்கு பாத்ரூம்ல இருந்து. இவன் என்ன எப்படி உட்காந்துருக்கா? கால் ஹெட்செட் மாட்டிருக்காளா? எதுக்கு கூப்பிடறான்னு தெரியலையே. ஸ்ரேயா அங்க பேட் இருக்குடி டேபிள் மேல, அதை எடுத்துட்டு வா. அட பேடு லூசு, இது தெரியாம அது பாட்டுல பாட்டு கேட்டுட்டு இருக்குது பைத்தியம். அதுக்கு அண்ணன் மூடிட்டு வர. சரி நம்ம எடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம். எடுத்துட்டு வாடி, முடியலடி. நித்யா நித்யா மாதவா இந்தா முதல்ல என்ன மன்னிச்சுடு. அந்த பொண்ணு ஏதோ பாட்டு கேட்டுட்டே இருந்துச்சு, தூங்கிருச்சு அப்படியே. நீ சத்தம் போட்டுட்டு இருந்த, வெளியே இருந்து கேட்டேன், அதை நான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா. மாதவா என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அதங்க வச்சுட்டு போ. ஏன்டி அழுகுற? ட்ரெஸ் எல்லாம் பிளட்டா இருக்கு. பீரியட்ஸா? நேத்து நல்லா தானே இருந்த? இப்பதான் ஆச்சு. ஓவர் ப்ளீடிங்கா இருக்கு. நீ வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். அவகிட்ட சொல்லி என் பேக்ல ட்ரெஸ் மட்டும் எடுத்து வைக்க சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப பெயினா இருக்கா? அது எப்போதும் போல இருக்கிறது தான். என்னால உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. அல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு, நான் பக்கத்துல வந்து தரேன். இல்லடா மாதவா, வேணாம், எங்க வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். ஏன் நான் பக்கத்துல வரக்கூடாதா? இரு வேற. நித்யா மாதவா, உனக்கு என்னாச்சு நித்யா? நீ ஏன் இப்படிலாம் இருக்க? பழைய மாதிரி இருக்க மாட்டேங்கிற.
என் கூட சண்டை போட்டுட்டு எனி டைம் கோவப்பட்டுட்டு ஏன்டி அப்படி இருக்க மாட்டேங்கிற? நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நித்யா. எனக்கு பழைய நித்யா வேணும். ப்ளீஸ் பழையபடி இரு. கொஞ்ச நேரம் தோல் மேல சாஞ்சுக்கிட்டுமா? ஓங்கி அப்பிடுவேன். அது உனக்கான இடம், சாஞ்சுக்கோ. கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வலி தீரவில்லை. கண்ணான கண்ணே என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா? கருமை கொண்ட கண்ணோக்கி பொய் சொல்லி நின்றாயா? போதும் போதும் என சென்றாயா? லவ் பண்ற மாதவா, பசங்க மேல இருந்த நம்பிக்கையே சுக்குநூறா உடையிற அளவுக்கு ஒருத்த என் வாழ்க்கையில விளையாடிட்டேன் மாதவா. என்ன அசிங்கமா வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அவன் சொல்றத நான் கேட்கலன்னா அது நெட்ல போட்டுருவேன்னு சொல்றான். உனக்கு மட்டுமே சொந்தமாகணும்னு நினைச்ச என்ன எப்படா அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றது? நானு என்னால முடியலடா மதுவா. என்னால சிரிச்சு பேச முடியல, எதுவுமே முடியல. இந்த வலியை விட நான் அனுபவிக்கிறேனே அதுதான்டா பெரிய வலி. என்ன நீ உண்மையா லவ் பண்ணிருக்க, உனக்கு நான் எந்த விதத்திலயும் துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஐ லவ் யூடா மாதவா. சரி, நான் தேவையில்லாத பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நீ பார்த்துக்கோ. என்ன நீ சத்தம் போட்டு என்ன வந்த? அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லிட்டு போறேன். ஓகே, கேர்ஃபுல்லா இரு நித்யா. நீ எப்போதுமே என்ன ஐ லவ் யூ. போயிட்டு வரேன். இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா? காதில் விழும் வரை காதல் பாடவா? ஜானுதம் ஒரு தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம். புல்லாயிரவோ சொல்லா உறவோ. எனிவே ரொம்ப தேங்க்ஸ் ரேகா, எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கீங்க. அவர் அப்படிதான் ஓவர் சீன் போடுவார், கண்டுக்காது. என்ன அவருக்காகவே நீ ஒண்ணு பண்ணல, எனக்காக தான் பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஏச்சி வாய மூடு. உன்னையெல்லாம் எதை கொண்டு அடிக்கணும்னு தெரில. அவங்கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு டூர் வந்துட்டு புருஷன் கூட கிழிஞ்சிருண்டி. என்னத்த சொல்ல. பரவாயில்லண்ணா, இதில் என்ன இருக்கு? மிருதுலாக்காக பண்ணா என்ன, உங்களுக்காக பண்ணா என்ன? வேலையே இல்லாமல் நிற்கதே நின்றுட்டு இருக்கும் போது அந்த மேட்ரிமோனி ஆஃபீஸில் இவளால் தான் எனக்கு வேலை கிடைச்சது. சொல்லப்போனால் என் ஃபேமிலி வாழுதுன்னா அதுக்கு காரணமே மிருதுலா தான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல, உன்னாலதான் உங்க குடும்பம் வாழுதுன்னு சொன்னாங்களா, அதான் யோசிச்சு பார்த்தேன். அப்படி என்ன பண்ணிட்ட நீ? மூச்சு கொண்டு செட் ஆகி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சரிண்ணா, ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுங்க, உடனே ஓடி வந்துடுறேன். ஏன்னா ஆப்போசிட்ல தான் எம்டியோட ரூம் இருக்கு, எப்போ வேணும்னாலும் வருவார். என்ன? நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதே போதும். அதாவது இவ பண்ணது தப்பு தானே, இல்லைன்னு சொல்லலை. இப்போவும் எம்டி கிட்ட போய் சொல்லிட்டு வேலை ரிசைன் பண்ணலாம். ஆனால் அவள் ஏதோ குறிக்கோளோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ அவளோட சந்தோஷத்தை எதுக்கு கெடுக்கணும் தான் இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணேன். இதோ என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நானும் என் பொண்டாட்டியும் லவ் பண்ணியிருக்கோம். லவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஸோ அவளுக்கு பிடிக்கிறத செஞ்சுட்டு தான், அதாவது அவளுக்கு பிடிக்கிறத செய்ய விட்டுட்டு தான் வேடிக்கை பார்க்கறது எனக்கு பிடிக்கும். நான் அவகிட்டே அதை அடிக்கடி சொல்லுவேனே, நிஜமாவே உன் புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு இங்கே கொடுத்து வச்சிருக்கணும்னு. எனக்குலாம் ஃபியூச்சரில் மேரேஜ் ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏய் நீ போடி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன், நீ போ. அப்படி துரத்தி விடுறதே குறியா இருக்கிறா. சரி ஓகே, இது டூர், மற்றவங்களுக்கு உனக்கு ஹனிமூன், என்ஜாய் பண்ணு. வாழ்த்துக்கள் ரீ. சரி சரி, போயிட்டு வா. ஒரு படி ஏறி இறங்கிடுவ போல, நீ பல்ல பல்ல காமிக்கிற. அது இந்த தங்கச்சிடி, ஏன்டி இப்படி படுத்துற? அட மிருதுலா, நமக்கு வந்து வாழ்வு பத்தியாடி, எவனாவது இப்படி வாழுவானா? ஹனிமூனே ஏற்பாடு பண்ணாம ஹனிமூன் வந்திருக்க பத்தியா? இருந்தா நம்மள மாதிரி இருக்கணும். சரணுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணலாமா? பல்ல பல்ல காட்டாதே, எப்ப மாட்டுவோமா தெரியல. சரி வா, ரெண்டு பேரும் ஃபீஸ்ஃபுல்லாக பேசியே ரொம்ப நாள் ஆகுது. நானும் ஒர்க்குன்னு ஓடிடுறேன், நீயும் ஒர்க்குன்னு ஓடிடுற. வா. வரமாட்ட போ. வரலன்னா காலையில் பாத்ரூமில் பண்ண மாதிரி. ஐயோ நான் வரேன்.
அப்படி பார்க்குற? இல்ல இப்போ என் புருஷன் கொஞ்சம் வித்தியாசமா தெரியறாரா, அதான். ஓ அப்படியா, வித்தியாசமா தெரியுறமா? சரி அப்புறம்? ஆனா வந்த வாழ்வை பத்தியா, அவன் பாயசம் போட்டான், நான் முந்திரி பருப்பை தூவி விட்டு கிண்டி விட்டுட்டு இருக்கேன். ஏஜி அப்படிலாம் பேசாத. நம்மளே ஹனிமூன் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு இருந்திருக்குமா என்ன? நிஜமாவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? ஒருவேளை நான் வாசுவை கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? ஆ, நீ அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓ, நாங்க கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன், அப்படித்தானே? தெரியும்டி, தெரியும். டேய் அப்படி இல்லடா. என் மேல உனக்கு எவ்வளோ லவ், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மற்றவங்கள மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி அப்படி ஒன்றும் நம்ம லவ் பண்ணலையே. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வெறும் வார்த்தைகளை மட்டும் வச்சு நம்ம காதல் உருவெடுத்ததில்ல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது என்னை எப்படி விட்டுட்டு போவ நீ? அப்போ அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அன்னைக்கு நீ தாலி கட்டும்போது எதுவுமே பேசாமல் அதை கழுத்தில் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நீ மறுபடியும் என் கழுத்தில் தாலி கட்டிடுவேன் எல்லாரோட சம்மதத்தோடன்னு எனக்கு தெரியும். காதலில் நம்பிக்கை மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதும் அது மூவ் ஆன் ஆகுறதும் அங்கே இருக்க அந்த ட்ரஸ்ட்டில் தான் இருக்குது. பரவாயில்லடி பொண்டாட்டி, நல்லா பேச கற்றுக்கிட்ட. அதை கூட என் புருஷன் தான் சொல்லி கொடுத்தான். அப்போ சரி, லவ் பண்ணலாமா? லவ் பண்ணலான்னா இப்போ லவ் தானே பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம லவ்வை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணலாமா? என்ன டீப்பா? சொல்லி தரட்டுமா? ஏய் கொன்னுடுவேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தள்ளிப்போ. அதெல்லாம் முடியாது, நான் சொல்லித்தரேன், நீ கற்றுக்கோ. அப்புறம் நான் சொல்லி கொடுத்ததை நீ எனக்கு சொல்லி தரணும். 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்து விளையாடுவோமா? இது என்ன விளையாட்டு? மகேஷ் அடிப்பேன், வேணாம். அப்படியா, பார்த்துருவோமா? முடிச்சு பார்க்கும்போது உன் தோளில கிடக்கணும், நினைச்சு நெளிஞ்சதெல்லாம் தினம் தினம் நடக்கும், கிடைச்ச நேரம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கணும், அடிச்ச ஆசையெல்லாம் அடிக்கடி எழணும், சத்தமே இல்லாமையும் முத்தத்தையும் சிரிச்சிட்டு சொப்பனத்தில் வெப்பத்தை தந்து சாச்சு போட்டுட்ட ராசா, இது என்ன புதுசா வெக்காச்சு சிறுசா, கொஞ்சம் பார்த்து தொடு லேசா லேசா. ஐயோ மகேஷ், மிருதுலா, மிருதுலா நான் தான். மகேஷ் இப்போ என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா, போ போய் கதவை திறந்து விடு, வரட்டும். மிருதுலா, நான் தான் மிருதுலா. ஓபன் பண்ணுங்க டோரை. நீங்க உங்க ஃப்ரெண்டு தானே இருக்கீங்க, ஓபன் பண்ணுங்க. போ போய் கதவை தர. நான் இப்படிதான் உட்காந்துருப்பேன், என்ன பண்ணுவ நீ? ஓனர் யாருன்னு நீ பாக்கணும், வரட்டும். மிருதுலா, ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் கதவை ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படியா, இருங்க, நானும் வந்து ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்ண வருவானாம்ல. சரி, நீங்க அவன் யாருன்னு பாக்குறேன், இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டான், வரட்டும். மிருதுலா, கதவை ஓபன் பண்ணுங்க, டைம் ஆச்சு, சுத்தி பார்க்க போனோம்ல. போய் ஓபன் பண்ணு. தைரியமா நாளச்சில போய் ஓபன் பண்ணு. வாங்க சார். என்னாச்சு மிருதுலா, நீ எலியை துரத்துறேன்னு சொன்னீங்க? துரத்திட்டேன் சார், போயிடுச்சு, இப்பதான் போச்சு. ஐயோ, ரூம்ல எலி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ரூமே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன், வேற ஏதாவது உங்களுக்கு போட்டு இருந்திருக்கலாம். சரி ஓகே, நீங்க உங்க ஃப்ரெண்டு காணோம்? ஃப்ரெண்டு தான் இத ஊத படுத்துக்கா சார், படுத்துக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சார், அதான் கொஞ்சம் இருமல். இருமல் சார், இருமல். என்ன இருமல் சவுண்ட் ஒரு மாதிரி டபுளா கேக்குது? அது சார், அது அவளுக்கு வேட்னி குரல் ஒரு மாதிரி இருக்கும்ல, இப்போ உடம்பு சரியில்லாம போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார், அதான் ஒரு மாதிரி இரும்பிருக்கா. என்னடி? ஆமாதானடி, சொல்லு. ஆமாடி. ஆமா, கொடைக்கானல் கிளைமேட் ஒரு சிலருக்கு ஒத்துக்காம போயிருக்கும். சரி ஓகே, கிளம்பலாமா? சார், இவளுக்கு உடம்பு சரியில்லையே, இன்னைக்கு வேணா நீங்க எல்லாரும் போய் சுத்தி பாருங்க சார். நாளையில இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன மிருதுலா, டூர் ஏற்பாடு பண்ணதே உங்கள். என்ன சார்? ஏய், எவன் பொண்டாட்டிக்கு எவன்டா டூர் ஏற்பாடு பண்றது? ஐயோ, இவனை வேற பார்க்க முடியலையே, இவன் ஒரு ரெத்து விட்டு பறக்க விட்டாலே. என் பொண்டாட்டி கராத்தா தெரியும், எனக்கு இன்னைக்கு தான் தெரியும்.
ஐயோ இப்ப என்ன பண்றது? நான் பொண்டாட்டிக்காக நீ டூர் ஏற்பாடு பண்ற, சரி ஓகே, நீ தான் டூர் ஏற்பாடு பண்ண, ஆனா நான் தான் என்ஜாய் பண்ணுவேன், என்ன என்ஜாய் பண்ண விட மாட்டேன். இல்ல மருதுலா, டூர் ஏற்பாடு பண்ணது உங்க எல்லாத்துக்காகவும் தான். மெயினா நீங்களும் வராம இருந்தா எப்படி? எல்லாரும் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணலாம். செருப்பு பிஞ்சா பாத்துக்கோ. என்னது என்ன உளறிட்டு இருக்காங்க? அது இல்ல சார், அவ அப்பையில இருந்தே ஏதோ செருப்பு கடமாவே வருதுன்னு சொன்னா சார். அதான் செருப்பு பிஞ்சிரும், செருப்பு நான் தச்சு தரேன், செருப்பு தும்ப தங்க மாதிரி மின்னுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதான் வேற ஒண்ணும் இல்ல, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்படியா? என்ன நோயோ? சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் இவங்க கூட இருந்து பாத்துக்கிறீங்களா? அவதான் சொல்றாங்க பாத்துக்குதுன்னு சொல்லி, அப்புறம் என்ன மூவிக்கு போக வேண்டியதானே? ஐயோ கேஸ்கல் இடியட் நான்சென்ஸ் கண்ட்ரி ஃபூல். ஓகே, ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களை நான் விட்டுட்டு போறோம். உங்களை பார்த்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, டேக் கேர், பை, ஐ மிஸ் யூ. இது மிஸ் யூவா? டே சோ இப்படித்தான் போட்டு டார்ச்சர் பண்ணுவானோ? டே எனக்கு பொசிசிவ் ஆகுதுடா. டே நான் போடுறாம என்ன பொங்கி இழந்தேன்னா நீ எல்லாம் செத்துருடா. டே ஐயோ இவனை பார்க்க முடியல, இவன் முகர்கட்டை பார்த்தாதானே இதெல்லாம் என் பொண்டாட்டி எப்படி இவன் மிஸ் பண்ணுவான்? ஓகே சார், போயிட்டு வாங்க. என்னடி போயிட்டானா? மோகனி உன்ன டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா? என்னதான் பண்ணிட்டு இருக்க? எருமை மாடு, அவன் மட்டும் பாத்துறனா அவ்வளவுதான். எருமை 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 என்னடா சொல்லிட்டு இருக்க? லவ் டுடே படத்துல பிரதீப் என் மூஞ்சோட பண்ணாவன் கேக்குற மாதிரி அடி கேட்டுட்டு இருக்க. அவன் உன்னை பார்த்தா ஐ மிஸ் யூங்கிறான். அவன் உன்னை விட்டுட்டு போக மனசுல உடக்கிறது டூர் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்றான். அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கேன்மா. நீ என் பொண்டாட்டி, என்னால அப்படி சும்மா இருக்க முடியாது, சரியா? மூஞ்சி மூடி போ. நீங்க கோவப்பட்டுட்டா நாங்க பண்ண நினைச்சது பண்ணாம விட்டுருமா? வாடி என் பொண்டாட்டி. சஞ்சய், சொல்லுங்க விஜய். இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன். அதுல உள்ள கணக்கையும் இப்ப டேலி பண்ணணும். ஏன்னா அடுத்து ஒரு ஸ்கூலுக்கு இப்ப நம்ம ட்ரஸ்ட் மூலமா மணி அனுப்பணும். ஆனா இதை நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறதா தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உனக்கு கேட்கலாமா? சென்னையிலேயே நம்பர் 1 பணக்காரவங்க அப்படின்னா அது நீங்க தான். பணக்காரவங்க எப்போதுமே கொஞ்சம் பணத்தின் மேல ஆடுவாங்க. நான் தான் பணம் வச்சிருக்கேன், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அது எதையுமே நீங்க வெளியே காமிச்சிக்காம உங்களுக்கு ஒரு காலேஜ், ட்ரஸ்ட், ஆஃபீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கீங்க. பத்தாயிரத்துக்கு 7 குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுக்கணும்னு ஒரு குறிக்கோளடையே உங்க தம்பிங்களுக்கு கல்யாணம் பண்ணி நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சப்போஸ் இது எல்லாத்தையும் இழந்துட்டு ஒருவேளை ஒரு சாதாரணமான வீட்டுல வாழணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க பண்ண இந்த நல்லதெல்லாம் வந்து உங்க முன்னாடி நிற்கும், இல்ல இதெல்லாம் வந்து காசு கொடுக்க போகும்னு நீங்க நினைப்பீங்களா? சிந்திக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பணக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஓர ஆணவத்தில் ஆடக்கூடாது. ஏன்னா பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா உறவோ அன்போ அப்படி கிடையாது. அதெல்லாம் கிடைக்கும் போதே அனுபவிச்சுக்கிறோம். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப 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 சின்னது. பார்க்க தான் பெருசா இருக்கும், அதுக்குள்ள இருக்க ப்ராப்ளம் தான் பெருசா இருக்குமே தவிர வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யம் கூட நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். ஒன்னையும் அனுபவிச்சு வாழணும், அதுதான் லைஃப். ஸோ என்னைக்குமே பணக்காரத்து மேல காட்டணும்னு எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கல. சப்போஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்தாலும் நான் பண்ண நல்லது என்னை கைவிடாது. சூப்பர். டே குட்டிமா, என்னடா இது செருப்பா? அப்படியா? என்ன சர்ப்ரைஸ்? அப்பாவுக்கே சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்டா? இந்த குழந்தையா? அன்னைக்கு இந்த குழந்தைய விஜய் பார்க்க கூடாதுன்னு அவ என்னமோ பண்ணாலே, என்ன இந்த குழந்தை இங்க வந்திருக்கு? அப்போ இவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தானா? முதல்ல இந்த குழந்தைக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? இந்த குழந்தை பத்தி ஏன் விஜய் இவ்வளவு இமோஷனல் ஆகணும்? ஒருவேளை இந்த குழந்தைக்கும் அவளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அம்மா வாங்க. அம்முக்குட்டி ஒர்க் பண்றா. டே அன்னைக்கு அங்கிள் கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, ஆனா ஏன் சொல்லல? அதுக்குள்ள அங்கிள் போயிட்டேன். என்னடா சொல்ல வந்தீங்க? நல்லா இருக்கேன்டா. ஒண்ணுமே புரியலையே, என்னதான் உங்களுக்குள்ள நடக்குது? இந்த குழந்தை பார்த்தாலும் விஜய் இவ்வளவு இமோஷனல் ஆகுறான். தங்கம், என்னை ஏன்டா ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுறீங்க? ஃப்ரெண்டு வேணாமே.
சரண் அப்பாவா? சரணோட குழந்தையா? அவனுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய குழந்தையா? ஐயோ, மண்டை காய் வைக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல. ஏன் சரண் மட்டும்தான் அப்பாவா? என்ன அப்படி கூப்பிட மாட்டீங்களா? நீ என்ன அப்பான்னு தானே கூப்பிடுறாங்க, நீங்களும் கூப்பிடல. இல்லடா, நீங்களும் என்ன டேடின்னு கூப்பிடல. இப்போ ஒரு வாட்டி கூப்பிடுங்களேன். உனதன்பை மனம் இன்றி உயிர் தினம் துடைக்குது, விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நனைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன், ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கிறேன். என்ன அழுகுறான்? ஐயோ, இதுவே ஒரு பெரிய குழப்பமா தான் இருக்கும் போல. எதுக்கு இந்த பிரதீபா இந்த குழந்தை விஜய் கூட பேச விடாம பண்ணணும்? இந்த குழந்தைக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? சரணா அப்பாங்குது. அப்ப இந்த குழந்தையோட உண்மையான அப்பா அம்மா யாரு? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் அவகிட்ட தான் இருக்கு. ஆனா அவன் நமக்கு கொடுத்த வேலையை இங்க முடிக்கணுமே. அந்த வேலையை பக்கமா என்ன வேலையை பார்த்துட்டு இருக்க? முதல்ல டாக்குமெண்ட்ல எங்க இருக்குன்னு தேடணும். விஜய், ஆதிரா, என்ன விஜய்? ஏய், எங்கடி போன? உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். ஒரே சுத்து. என்ன விஜய் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு செஞ்சுட்டேன், வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம் ஆதிரா. குட்டிமா, பேசக்கூடாதுன்னு எதுவும் இல்லடா. ஆன்ட்டி கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். நீங்க 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். கனி, கலை, வாங்க வாங்க விஜய் சாப்பிடலாம். சஞ்சய், நீங்களும் வாங்க. சாப்பாடு எடுத்து வை, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஏன் விஜய் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. கனி, பாப்பா கூட்டிட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணு, அம்மா வந்துடுறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கேருந்து ஒர்க் பண்ணணும்? ஏன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் புருஷனை உன் கூட தனியாக வைக்கிறது கூட எனக்கு பயமாக தான் இருக்கு. ஏன்னா அவன் புருஷன் தானே நீ. ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? அவ வேணா சைக்கோவா இருப்பா, பட் நான் அப்படி கிடையாது. ஓகேவா? நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாள் நான் இல்லை. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே ஒர்க் இருக்கு? இன்னும் இருக்கு. முழுசா கணக்கு முடிச்சு கொடுக்காம அவர் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன். நான் தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு, அதையும் முடிச்சுட்டு தான் போவேன். நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவே தெரியாது. தயவு செஞ்சு சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு என் வீட்டை விட்டு போயிடு. நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து சாகுறாப்புல இருக்கு. நாளைக்கு என் மாமனாரும் மாமியார் வந்துருவாங்க. தயவு செஞ்சு எந்த குழப்பத்தையும் பண்ணிடாத, உன்னை கெஞ்சி கேட்குறேன். பயம் நியாயமானதான், பட் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. முருகா, பயமா இருக்கு. கடவுளே, ஓ மை காட், என்னால நம்பவே முடியல. சந்தியா, ஏ சண்டைக்கோழி, சண்டைக்கோழி எங்கடி இருக்க? ஏ சண்டைக்கோழி எங்கடி இருக்கபா? ஐயோ, சந்தோஷம் தாங்கல. சண்டைக்கோழி, என்னடா என்ன? ஏய் மாறிங்க, என்ன பண்ணிட்டு இருந்த? என்னடா என்னாச்சு உனக்கு? சண்டைக்கோழி, வா சண்டைக்கோழிங்க. கையை விடுடா டேய். டேய் சரண், என்னடா பண்ற? என்னடா சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க? அடியே, நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்க தெரியுமா? சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஐயோ சண்டைக்கோழி, எனக்கு வர்ற இருக்கிற சந்தோஷத்துக்கு. என்னடா எதுக்கு இவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ற? ஒண்ணு புரியல. ஃபர்ஸ்ட் சொல்லுடா என்னன்னு. அது எனக்கு ஏய் சரண், கீழ போடாத. என்னடா இவ்ளோ சந்தோஷமா இருக்க? உன் சந்தோஷம்லாம் ஓகே தான், பட் என்னன்னு சொல்லு, நானும் சந்தோஷப்படுவேன்ல. ஐயோ சண்டைக்கோழி, என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லடி. அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நான் கொன்னுடுவேன். என்னன்னு சொல்லு. பொண்டாட்டி, சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. அந்த டெண்டர் நம்மளுக்கு தான். ஏய், என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமா பொண்டாட்டி. ஐயோ, கிட்டத்தட்ட 6 மாசம் உழைப்படி. ஐயோ, என்னால சந்தோஷமே தாங்கல. சண்டைக்கோழி, இதுல நீ இல்லவே இருந்திருக்காதுடி. எல்லாத்துக்கும் நீ மட்டும் தாண்டி சண்டைக்கோழி. உழைப்புதான். டேய், என்னால நம்பவே முடியலடா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப என் செல்லம். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டா அது என்னைக்குமே வீணாகாதுடா. அத நீ தானே சொல்லி கொடுத்துருக்க. ஐயோ தாங்கலடி, அப்படியே வாரத்துல ரெக்க கட்டி பார்க்கணும் போல இருக்கு. சரி சரி, எனக்கு கீழே போட்டுறாதடா, இறக்கி விடு. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு ஃபுல்லா அவனை இப்படியே தான் வச்சிருப்பேன். ஐயோ இந்த அங்கம் கண்ணோ, செல்லம். ஊட்டில எடுத்த டெண்டர் கூட நீ இவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணல. என்னடா இது? அது ஒரு ப்ராப்ளமாவே போச்சுடி. ஆனா இதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்.
என்னோட சந்தோஷமே தாங்க. சிங்கப்பூர் போக போறோம். ஐயோ தங்கம், என் செல்லம் எல்லாம் நீ உன்னால தாண்டி. கொஞ்சம் போதும், இறக்கி விடுங்க. ஐ லவ் யூ டி. நீ இல்லனா இந்த வெற்றி எனக்கு இல்ல. நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். சரியா? ஐ லவ் யூ டூ.